மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 24. நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரகுராமோட வீட்டுக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததோட ரகுராம் கேட்குறாரு, சொல்லுங்க என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயா உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க, அதனாலதான் வந்திருக்கோம், உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவா ஷாக் ஆகி, என்னது அண்ணன் மேல பிராது கொடுத்துருக்காங்களா, யார் அது அப்படின்னு கேட்க, அப்ப அவங்க சொல்றாங்க, சார் புவனேஸ்வரி அம்மா தான் பிராது கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டு பையன் கார்த்திகே இது மாதிரி ஆகிட்டு இல்ல, அதனாலதான் உங்க குடும்பத்து மேல பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் ஷாக் ஆகுறாரு. சிவா சொல்றாரு, அந்த பையன் இறந்ததுக்கும் என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, ஐயா அந்த கதிர் உங்க வீட்டோட மருமகன் தானே, அதனாலதான் உங்களை வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சிவா கிட்ட, சிவா அவங்க நம்ம மேல பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம போயிட்டு பதில் சொல்லிதான் ஆகணும், பதில் சொல்லாம இருக்க முடியாது சிவா அப்படின்னு சொல்ல, உடனே தலைவர்களும் சரிங்கய்யா நாங்க பஞ்சாயத்துல காத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களாண்ணா இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், அந்த கதிரை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னேன், ஆனா கொஞ்சம் கூட கேட்காம நீங்க அந்த கதிரை வீட்டுக்குள்ள விட்டதுனால பாத்தீங்களா இப்ப என்ன பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, சரி அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சிவாவை பார்த்து, சரி வா சிவா போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே தான் அந்த புவனேஸ்வரி கூப்பிட்டுருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, அண்ணா எங்க தலையெழுத்து வந்துதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அக்கா என்ன எப்படி பேசுற, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் அதை போராடி தடுக்கணும், நீ இப்படி எஸ்கேப் ஆக நினைக்கிற அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா இந்த பிரச்சனை ஒன்றும் தானா வந்தது கிடையாது, இந்த வீட்டுல உள்ளவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டது தானே அப்படின்னு. அப்ப நம்ம சிவா சொல்றாரு, அக்கா தேவையில்லாம பேசாம நீ பஞ்சாயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம ஜானகி ரொம்ப கவலையா உட்காந்துருக்க, மாயா நேரா ஜானகிட்ட, பெரியம்மா இங்க பாருங்க, நம்மள பஞ்சாயத்துல பிராது கூப்பிட்டுருக்காங்க, நீங்க அங்க போயிட்டு எதையுமே உளராம இருங்க, நீங்க ஏதாவது உளர பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமாயா, ஒருவேளை அவரை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி அந்த புவனேஸ்வரி ஏதாவது பேசினான்னா நான் கண்டிப்பா உண்மையை சொல்ற மாதிரி வரும், வேற வழி இல்லை அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நீங்க உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அமைதியா இருங்க பெரியம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன் மாயா, என்னை தடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க வரவே வேணாம், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, எப்படி மாயா வராம இருக்க முடியும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி பஞ்சாயத்துல பல கேள்விகளை கேட்க போறா, அவ கேட்கும் பொழுது நீங்க கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவீங்க, கண்டிப்பா பெரியப்பாவை அவமானப்படுத்துற மாதிரிதான் கேட்பா, இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது, அதனால நீங்க வராம இருக்கிறது தான் நல்லது, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்காங்க. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி பஞ்சாயத்துல பாத்தீங்களா அந்த குடும்பத்துல வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு, நான் ஒரு உயிரை இழந்துட்டு இருக்கேன், ஆனா இன்னுமே அவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருமா புவனேஸ்வரி கொஞ்சம் அமைதியா இரு, என்னதான் இருந்தாலும் ரகுராமையாவுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்காது, அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன அவர் மேல எந்த தப்பும் இல்லையா, அந்த வீட்டு மருமகன் தானே கதிரு, எனக்கு என்னமோ நீங்க எனக்கு ஆதரவா பஞ்சாயத்துல முடிவு சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, இங்க பாருமா புவனேஸ்வரி, என்னதான் இருந்தாலும் உன் குடும்பத்துல ஒரு இழப்பு நடந்திருக்கு, அதை யாராலையுமே சரி கட்ட முடியாது, அதுக்காக நீ வந்துட்டு ரகுராம் ஐயா மேல பழி போடாத, அவருக்கே எதுவும் தெரியாது, அவரே ஒரு நீதிமான் தான், அவரே கதிரை வந்து வாலண்டியரா பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்காரு, அப்படி இருக்கையில நீங்க ரகுராம் மேல இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன இது விசாரிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே நீங்க ரகுராம் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, ஏமா கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம பசுபதி சொல்றாரு, என் குடும்பத்துல ஒரு இழப்பு நடந்திருக்கு,
அதை பத்தி உங்க யாருக்குமே கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையில அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரத்துல நம்ம ரகுராம் எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த பஞ்சாயத்துக்கு வராங்க. அப்ப எல்லாருமே ரகுராம பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவர் மேல பிராது கொடுத்துருக்கோம், அதனால இவர் கண்டிப்பா நீதிமானா உட்கார முடியாது. இவரும் ஒரு குற்றவாளி தான். இவரை ஓரத்துல நிக்க வச்சுட்டு கிராமத்துல உள்ளவங்க நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. அப்ப தலைவர்கள் நேரா ரகுராம பார்த்து, ஐயா, அந்த அம்மா சொல்றதும் உண்மைதான். என்னதான் இருந்தாலும் அவரு உங்களுடைய மருமகன், அதனால இவங்க சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க ஓரமா தான் நிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும், இங்க பாருங்க, பஞ்சாயத்தோட முடிவுக்கு நான் எப்பவுமே கட்டுப்படுவேன் அப்படின்ட்டு ரகுராம் ஓரத்துல நிக்கிறாரு. இத பார்த்துட்டு நம்ம சிவா ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இது மாதிரி அண்ணன் மேல எந்த தப்புமே இல்ல. அண்ணனுக்கே கதிரை பிடிக்காது, ஒதுக்கிதான் வச்சிருக்காரு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன ஒதுக்கி வச்சிருக்காரா? உங்க வீட்டு மருமகன் வீட்டுக்குள்ள இருக்கான், ஒதுக்கி வச்சிருக்காருன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, ஜானகி தானே அத்தனை பேருக்கு முன்னாடி கதிர் இனிமே அவங்க வீட்டு மருமக அப்படின்னு சொன்னா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் இது மாதிரி என் கார்த்தியை கொண்டு இருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் தான் அந்த கதிரை. கதிரை இப்பதானே போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அப்ப இந்த குடும்பமா சேர்ந்து தானே என் கார்த்தியை கொண்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு புவனேஸ்வரி அடுக்கடுக்கா பழி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரகுராமுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா, அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா? இந்த கதிரை வீட்டுக்குள்ள விட வேணாம் அப்படின்னு. ஏதோ அண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த கதிரை வீட்டுக்குள்ள விட்டீங்க. பாத்தீங்களா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப சிவா நேரா பத்மாவை பார்த்து, அக்கா, இதுதான் பேசுற நேரமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நல்லா குடும்பமா சேர்ந்து நடிக்கிறீங்க. குடும்பமா சேர்ந்து தானே என் கார்த்தியை கொன்னீங்க. இது மாதிரி ஏன் இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, நிறுத்துங்க அப்படின்னு. அப்ப சிவா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, கதிருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. கதிர் தானா இனிமே அவங்க 2 பேருக்கும் எந்தவித உறவும் இல்லை. நான் கதிரை எப்போவோ வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். இனிமே அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இனிமே அவனை இந்த குடும்பத்தோட சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு நடிப்பு தான். நீங்க எங்களை ஏமாத்துறதுக்காக தான் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, அதுக்கு ஆதாரமா நாளைக்கு காளி கோவில்ல தனாவுக்கும் கதிருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் காசு வெட்டி போட போறேன், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதைத்தான் புவனேஸ்வரி எதிர்பார்த்தாங்க. எப்படியாவது அந்த ரகுராம பயன்படுத்தி கதிர் தனாவை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டமே. ரகுராம் இப்படி சொன்னதோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, நம்ம பொண்ணுக்கே இது சரியான முடிவு தான் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இனிமே அந்த கதிருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் புவனேஸ்வரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் அந்த கதிருக்கும் தனாவுக்கும் உள்ள உறவும் முறியணும். அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் புவனேஸ்வரியோட கேவலமான திட்டமே. இன்னொரு பக்கம் ரகுராம் ரொம்ப கோவமா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு கோவமா உட்கார்ந்துருக்காரு. இதை பார்த்ததோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி பஞ்சாயத்துல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக. அப்ப சிவா நேரா ரகுராம் கிட்ட, அண்ணா, எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கண்ணா. ஏன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தானே பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, சிவா, இதுக்கு மேல நீ என்னத்தை பொறுமையா பேச சொல்ற? கொலை கேஸ்ல அவன் உள்ள போயிருக்கான். அவனோட பொண்டாட்டியா என் பொண்ணு திரிய வேணாம். இனிமே அவனை நம்பி என் பொண்ணு இருக்கக்கூடாது. இனிமே என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி நேரா சிவா கிட்ட, சிவா, என்ன சிவா ஆச்சு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அந்த கதிரை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கார்த்தியை கொண்டு இருப்போம் அப்படின்னு புவனேஸ்வரி பஞ்சாயத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனால ரொம்ப அண்ணன் வந்து கோவப்பட்டுட்டாரு. இனிமே கதிருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்ன சிவா, எப்படி சிவா அப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, வேற என்ன நீ பண்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நம்ம பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் கோவப்பட்டு, பொண்ணோட வாழ்க்கை இப்படியே சொல்லி சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டியல்ல அப்படின்னு.
அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்னங்க இன்னும் இந்த விஷயம் முடியலைங்க, ஏங்க இப்படி நம்பிக்கையே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நம்பிக்கை இல்லாம பேசுறேனா? என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க எல்லாருமே சேர்ந்து. என் பொண்ணுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. அவளோட வாழ்க்கையை கேள்விக்குறியாகிட்டே அப்படின்ட்டு ரகுராம் ரொம்ப கோவத்துல பேசுறாரு. அப்ப நம்ம ஜானகி கேக்குறாங்க, சிவா என்னதான் சிவா நடந்துச்சு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி, அண்ணன் வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி இனிமே இனிமே தனாவுக்கும் அந்த கதிருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை பத்தி நாளைக்கு கோவில்ல காசை வெட்டி போட்டுடலாம், இனிமே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க, சிவா இது ரொம்ப தப்பான முடிவு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க நீ, வேற வழி தெரியல அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இந்த விஷயத்திலேயாவது அவளை தலையிட வேணாம்னு சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஜானகி நேரா சிவாவை பார்த்து, இங்க பாரு சிவா, இது தப்பான முடிவு சிவா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி என்னட்ட சொல்லி என்ன நீ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயத்திலாவது தனா கிட்ட எதுவும் சொல்லி இதை ஸ்டாப் பண்ணாம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம ஜானகி. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணி ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்காரு அண்ணன். நீங்க போன வாட்டி தனா கிட்ட சொல்லி பஞ்சாயத்துல கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு பொய் சொல்ல சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இந்த வாட்டியும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, தனாவோட முடிவே எடுக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இதையெல்லாம் கேட்ட தனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. தானா நேரம் மாடிக்கு போயிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்பதான் நான் கதிரை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். கதிர் வந்துட்டு ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன். அதுக்குள்ளேயும் எங்க அப்பா கதிரை விட்டு பிரிய சொல்றாரு, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு தனா ரொம்ப கலங்குறாங்க. அப்ப ஜானகி நேரம் மாடிக்கு வந்துட்டு தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, இந்த விஷயத்துல நான் உன்னை கட்டாயப்படுத்த போறதில்ல. போன வாட்டி நான் உன்னை கட்டாயப்படுத்தி தான் தப்பான முடிவு எடுக்க வச்சுட்டேன். இனிமே உன்னோட முடிவு தான். நீ கதிர் கூட சேர்ந்து வாழ்றதா இருந்தா வாழு, இல்ல அவனை விட்டு பிரிகிறதா இருந்தாலும் பிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தனாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே புரியல. இன்னொரு பக்கம் நம்ம மாய நேரா ஜானகிட்ட, பெரியமா என்ன பெரியமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதான் மாயா, எனக்கு ஒண்ணுமே புரியல, கதிரோட வாழ்க்கையும் என் பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி ஆகிட்டே அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, பெரியமா என்னதான் அவங்க கோவில்ல காசு வெட்டி போட்டு ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சாலுமே அவங்க மனசார இப்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்கள பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பெரியமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா, எனக்கு நம்பிக்கையே இல்லை. தனா அப்படி புரிஞ்சுக்கிறதா இருந்தா இன்னரும் கதிருக்கு ஆதரவா பேசியிருப்பா. ஆனா அவ கதிருக்கு ஆதரவா பேசல. இன்னுமே கதிரை விட்டு பிரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் தனா கதிர் மேல கோவத்துலதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப சோகமா நேரா சாமி கிட்ட போயிட்டு, கடவுளே, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்க, என் பொண்ணுங்களை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்ட்டு ஜானகி ரொம்ப அழுகுறாங்க. அதே நேரம் நம்ம மாயாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நாளைக்கு அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சு விட்டுட்டா அப்புறம் பிரச்சனை ஆகிரும்ல. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்தி, மகாலிங்கம் எல்லாரையுமே காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கு அந்த ரகுராம் தனாவையும் கதிரையும் அத்துவிட போறாரு. இதை தானே நம்ம இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை சூப்பரான பிளான்ட்ட, அந்த பிளானை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாம இருந்திருந்தா இன்னரும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருக்க முடியுமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா கார்த்தி, ஆனா ஒரு விஷயம், நீ மட்டும் வெளியில எங்கேயும் வந்துடாத, உன்னை மட்டும் யாராவது பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை நான் கண்டிப்பா எங்கேயும் வரமாட்டேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா கார்த்தி, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ரகுராம் சாதாரண ஆள் கிடையாது. அதோட ஜானகி இருக்கா பாரு, அவ தனா கிட்ட ஏதாவது சொல்லி சொல்லியே அப்படியே தனாவோட மனசையே மாத்திடுவா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இந்த விஷயத்துல கண்டிப்பா ரகுராம யாருமே எதிர்த்து பேச முடியாது, ஏன்னா இது ரகுராமோட முடிவு. அதனால கண்டிப்பா ரகுராம் வந்துட்டு ரெண்டு பேரையும் அத்து விட்டுருவாரு அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இதைத்தானே நம்ம இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், இது இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி நீ மட்டும் வெளியில வராம இரு, அது மட்டும் போதும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரித்த, நான் கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த காசு வெட்டி போட்டுட்டு அத்து விட்டுறட்டும், அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன், எப்படியாவது நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரித்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம தனாவை காமிக்கிறாங்க. நம்ம ரகுராம் வந்துட்டு, தனா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க,
தனா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா அப்பா சொன்னா என்ன வேணாலும் கேப்பியா அப்படின்னு. தனா சொல்றாங்க, அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த கதிர் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கான் பாரு, அது உனக்கு ஒரு தூக்கு கயிறு மாதிரி. அதை இன்னைக்கு அத்து போடுறதுக்கு உனக்கு நேரம் வந்துருச்சு, வாமா அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ரகுராம் கேட்குறாரு, என்னம்மா சொல்ல போற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா இது வேணாப்பா, நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் செம்ம கோத்துல ஜானகி அப்படின்னு கத்துறாரு. ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, அன்னைக்கு பஞ்சாயத்துல என் பொண்ணை பொய் சொல்ல சொன்னேன், கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்ல சொன்னேன், இப்ப என்கிட்டயே பொய் சொல்ல வச்சிருக்கியா அப்படின்னு. அப்ப ஜானகி ஒண்ணுமே புரியாத மாதிரி நிக்கிறாங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாருதுனா, உங்க அம்மா பேச்சை கேட்டு இப்படி இருந்ததெல்லாம் போதும், தயவு செஞ்சு அப்பா சொல்றதை கேளு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா இது ஒண்ணும் அம்மா சொல்லி கொடுத்தது கிடையாது, நானாதான் என் முடிவு சொல்றேன். இது மாதிரி நான் கதிர் கூடயே சேர்ந்து வாழ்றேன், இங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம அதிர்ச்சி. அப்ப பத்மா நேரா தனாவை பார்த்து, ஏ தனா உன் மூளைய செலவு பண்ணிட்டாங்களா, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு, அதுவும் கொலை கேஸ்ல. இனிமே அவன் வெளியில வர்றதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருக்கியா, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, இது என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையை பத்தி நான் தான் முடிவெடுப்பேன், நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா பார்வதி. அப்ப நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா உண்மையை சொல்லு, நீ யாரு சொல்லியும் கேட்டு இப்படி பண்றியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்லப்பா நான் கண்டிப்பா இப்படி சொல்லவே இல்லை, கண்டிப்பா உங்க வளர்ப்புப்பா கதிர், அவன் இந்த மாதிரி கார்த்தியை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்கு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுப்பா. அப்ப தயவு செஞ்சு இந்த சதியில நீங்களும் மாட்டிக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கதிரை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட ரகுராம் செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சிவா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா அதான் தனாவே அவ முடிவை சொல்லிட்டாளே, இதுக்கு மேல நீங்க அவளை மிரட்டாதீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஐயோ என் குடும்பத்துல மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, அப்பா நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்ப்பா, கதிர் மேல எந்த தப்பும் இல்லை, கண்டிப்பா அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணமாகும், அவர் வீட்டுக்கு வருவாரு, உங்க வளர்ப்பு தப்பு இல்லை அப்படிங்கறது அவர் நிரூபிப்பாரு, அது வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட ரகுராமுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இன்னொரு பக்கம் ஜானகி இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தனா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தது நம்ம ஜானகிக்கு பேரதிர்ச்சியா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அவர் சொன்னதுனால தனா கதிர் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு தாலியை கட்டி வீசிடுவாளோ அப்படின்னு நம்ம தனாவுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. ஜானகிக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. ஆனா தனா கடைசியில கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டது நம்ம ஜானகிக்கு ரொம்ப பேரானந்தம். அப்ப ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா உனக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியலமா, உன் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல இருந்தோம் இன்னும் நீ கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றியம்மா, உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. தனா கதிரை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னது புவனேஸ்வரி கூட்டத்துக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.